ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்கார்த்திக் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம எங்கே விசிட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் அண்ணா சிலைக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிக்கிற ஜிடி நாயுடுவோட கார் மியூசியம் அண்ட் சயின்ஸ் மியூசியம்ங்க. அங்கே தான் விசிட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரீசெண்டாக கார் மியூசியத்தை பற்றி ஃபுல் லென்த் வீடியோவாக போட்டிருக்குங்க. இன்னும் நிறைய டீட்டெயில் அதில் இருக்குது, நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஆனால் ஒரு சில பேர் டேரெக்டாக இப்போ தான் நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு டீட்டெயில் இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேங்க. இப்போ டேரெக்டாக உள்ள என்ட்ரான உடனே உங்களுக்கு வந்து ஒரு பில்டிங் நான் காமிக்கிறேங்க. இதுதான் அதோட ஓவர் வியூ. வெளியிலிருந்து பார்த்தீங்கன்னா நான் வரும்போது மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருந்தது, அதனால் கிளியர் எடுக்க முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரேட்டை பற்றி பார்த்துடலாங்க. அதாவது என்ட்ரி ஃபீஸு அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ் தாங்க. நீங்கள் இதை வாங்கிட்டீங்கன்னா கார் மியூசியம் அண்ட் சயின்ஸ் மியூசியம் ரெண்டுமே நீங்கள் வந்து எக்ஸிபிட் பண்ணி விசிட் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து சில்ட்ரன்ஸுக்குங்க 80 ருபீஸ் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. லொக்கேஷனு, என்ட்ரி ஃபீ டீட்டெயிலு, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. இப்போ டேரெக்டாக நம்ம மியூசியத்துக்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம் வாங்க. இப்போ இதான் ரிசப்ஷனுங்க. நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துட்டு அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு வெஸ்ட் பேண்ட் நீங்கள் வாங்கி கையில் கட்டிக்கலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே நீங்கள் ரைட் கட் பண்ணிங்கன்னா வேல்யூபிள் கவுண்டர் வந்துருங்க. இப்போ ஒரு சில பேர் உள்ளே போகும்போது சிலதெல்லாம் கேரி பண்ணுறதுக்கு பிடிக்காது, அதனால் இங்கே தாராளமாக இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம். சேஃப்டியாக இருக்கும். இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் வரும்போது வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாங்க. ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நான் காமிக்க போகிறது இதாங்க ஜிடி நாயுடுவோட மியூசியத்தோட என்ட்ரன்ஸுங்க. சயின்ஸ் மியூசியம் புலவை பார்க்கலாம் வாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. உள்ள என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராடான ஃபீல் கொடுத்துச்சுங்க. ஏன்னா இங்கே வந்து பார்க்குறக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால தான் அந்த ஸ்பேஸ் வந்து அழகாக யூட்டிலைஸ் பண்ணி எல்லாமே சூப்பராக எக்ஸிபிட் பண்ணிக்கிறாங்க. எஸ்பெஷலி இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான பிளேஸுங்க. இப்போ நம்ம வீடியோ யாராவது எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தாராளமாக ஒன் டே விசிட்காக கூட்டிகிட்டு வரலாம். அவங்க இங்கே வந்து நாலேஜுக்கு கெயின் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸிபிட் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டருங்க. கண்டைன் மோர் தென் 19,000 வேக்கம் டியூப்ஸ். இப்போ நீங்கள் ஸ்கூலில் படித்தது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஹோல் ரூமையே வந்து ஆக்குபை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது இப்போ இந்த இமேஜில் தான் நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஐபிஎம் கம்ப்யூட்டரோட சிஸ்டம்ங்க. 36 மாடல் 5362. நம்ம ஐபிஎம் கம்பெனி தாங்க. இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா 1994. இது வந்து இன்னொன்று தெரியுங்களா, இது வந்து 68 கேஜி இது. ஆனால் வந்து இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கெப்பாசிட்டி 2 எம்பி ரேம்ங்க, 660 எம்பி ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான். அதுக்கே வந்து 68 கேஜியில் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், அப்போ விலை ஒரு ஸ்பேசிஸாக பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்டர்னல் அசம்பிளி ஆஃப் கம்ப்யூட்டருங்க. இதை வந்து நகர்த்தி வைக்கிறக்கே வந்து ஒரு 5 பேர் வேணுமா இருக்குது. அதுவே 10 தெரியல. இங்கே பாருங்கள், இப்போல்லாம் நம்ம வந்து லேப்டாப் வந்து கை கிடக்கமாக யூஸ் பண்ணிட்டு போயிடும். அதை விட அட்வான்ஸாக மொபைலும் வந்துருச்சு. இப்போ எல்லாத்தினாலும் எல்லாமே மொபைலே பண்ணிக்கிறாங்க இப்போ. ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், எந்த ஒரு சோர்ஸும் இல்லாமல் சப்போர்ட்டும் இல்லாமல் எவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து இன்னோவேட்டிவாக கிரியேட் பண்ணி கஷ்டப்பட்டு உருவாக்கிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓல்டு டைப் ப்ரொஜெக்டர் சிஸ்டம்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது பிபிடி, பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் வேணுங்கிற டீட்டெயில் வந்து ஜஸ்ட் ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு லேப்டாப் டு பிரிண்டர் கனெக்ட் பண்ணாலே போது சூப்பராக எக்ஸ்போஸ் ஆகுங்க. ஆனால் வந்து அப்போ அந்த டைமில் பாருங்கள், வேணுங்கிற டீட்டெயில் வந்து ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து ரோட் பண்ணிவிட்டு அந்த லைட்டிங் மேலே வச்சா தான் அதோட எக்ஸ்போஸ் வந்து வியூ ஆகுது. சூப்பராக இருக்குதுங்க. இது வந்து எவ்வளோ சிம்பிளாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்க்கறக்கே நல்லா இருந்துச்சு. அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 3D ஹோலோகிராம் சேம்பருங்க. இது ரொம்ப சூப்பரான விஷயங்க. இப்போ நீங்கள் அதை நேரில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஏரில் வந்து ஒரு டக்கு ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஆக்சுவலாக டோட்டலி ராங்கு. இது வந்து ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் மெத்தடுங்க. டக்கோட ரியல் ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆப்டிக்கல் இல்யூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி மேலே வந்து எக்ஸ்போஸ் ஆகுதுங்க. நேரில் பார்க்கும்போது ரொம்பவே ரியலாக இருந்துச்சு. உங்கள் வேணும்னா உங்கள் ஃபிங்கர் கூட அது மேலே பாஸ் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ பார்க்குறது அதோடவே சூப்பரான விஷயங்க. ஹாலோ ஃபேஸ் சொல்யூஷன் சொல்லி இப்போ அந்த நோட்டீஸில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 3 ஸ்டெப் அவே, 3 அடி வந்து பின்னாடி தள்ளி நின்றுட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஃபேஸை பார்க்கும்போது நீங்கள் வேணால் லெஃப்ட் ரைட் நடந்துக்கலாம். அப்போ அந்த ஃபேஸ் உங்களையே பார்க்கணும்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணிடலாமா? அப்படியே வாங்க, லெஃப்ட் போகலாம். இங்கே ஆமாங்க, லெஃப்ட்டு நகர்ந்தாலும் வந்து நம்மளையே வந்து ஃபாலோ பண்ணுது அந்த ஃபேஸு. இப்போ ரைட்டு நடந்து பார்க்கலாங்களா? வாங்க, அப்படியே நடக்கலாம். இங்கே ஆமாங்க, கரெக்டாக ரைட்லேயும் நடக்கும்போது நம்ம ஃபேஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணுது. அது சூப்பரான மெத்தடுங்க. இது நல்லா இருந்துச்சுங்க. ஹாலோ ஃபேஸ் சொல்யூஷன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடுத்த ஒரு சூப்பரான விஷயங்க. மூவிங் பனோராமா அந்த ஸ்க்ரீன் பேர். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த இமேஜை பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது வந்து இந்த பில்டிங்கை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு 10 ஸ்டெப் கரெக்டாக பின்னாடி வந்து நின்றுட்டு நீங்கள் லெஃப்ட் நகர்ந்தால் அந்த பில்டிங் உங்கள் கூடயே நகருன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? ஆமாங்க, நம்ம கூடயே நகருது. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குதுங்க. வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ ரைட் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். அது வேறு லெவலுங்க. இது சூப்பராக இருக்குதுங்க. இதே மாதிரி வந்து நகருது, நம்ம நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நகருது. அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயங்க. செக்யூர் அப்சர்வேஷன் பவர். இது ஒரு ஐக்யூ டெஸ்ட் மாதிரி தான் சிமிலராக வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பால் ஸ்ப்ரிங்கும் இருக்குதுங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதை நீங்கள் அதுக்கான பதில் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பால் மேலே போகுதுங்களா கீழே வருதுங்களா?
உங்களுக்கான பதில் மேலே கீழேன்னு சொன்னீங்கன்னா அது வந்து தப்புங்க. ஆக்சுவலாக வந்து பால் ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ரிங்கு தான் ஆக்சுவலாக சென்ட்ரல் லொக்கேட் ஆகிருக்குது. அதோட இல்யூஷன் அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்குதுங்க. இதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மியூசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்லேயே பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சயின்டிஃபிக்காக இருக்கும். ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க. பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ஒரு மைண்ட் ப்ளோவிங்காக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தெர்மல் இமேஜருங்க. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு ஹியூமன் பாடி ஆகட்டும் எங்கே வந்து ஹீட் அதிகமாக இருக்குதோ அது வந்து டிஃபைன் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒய்லட் கலரில் இருக்கிறதெல்லாம் கூலஸ்ட் பார்ட்டுங்க. எல்லோ கலர் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட் பார்ட்டு. உங்களுக்கே தெரியும், நான் மொபைலில் ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துக்கிறேன். எவ்வளோ ஒரு ஹீட்டாக இருக்குது பாருங்க. அதனால தான் எல்லோயிஸ்டாக இது காமிக்குது அது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாஸ்மா குளோபுங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து இது ஆன் பண்ணிங்கன்னா கலர்ஃபுல் எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து சூப்பராக வந்துட்டே இருக்குங்க. ஸோ இதை வந்து பிளாஸ்மா குளோப்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே இருக்கிறது நார்மல் கேஸ் இல்லைங்க, ஸ்பெஷல் கேஸு. அதுவும் எலக்ட்ரிக் லைன் பாஸ் பண்ணுறப்போ பிளாஸ்மான ஒரு ஸ்டேட் ஆகிருங்க. மேலே கையை வச்சிங்கன்னா லைட் லைன்ஸ் வந்து உங்கள் கையை நோக்கி அட்ராக்ட் ஆகும். சயின்ஸ் கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சூப்பரான விஷயங்க. அதாவது வந்து இது சயின்ஸ் டாய்னே சொல்லுவாங்க. இது பாருங்கள் எவ்வளோ அவங்க சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வாட்டர் காலம் எக்ஸிபிட்டுங்க. இது வந்து தண்ணிக்குள்ளே வந்து வாட்டர் பபிள்ஸ் ஏன் வந்து மேல் நோக்கி போயிட்டு இருக்குன்னு அப்படின்னா, இப்போ வந்து தண்ணி கம்பேர் பண்ணும்போது காற்று வந்து ரொம்பவே லைட் வெயிட்டுங்க. அதனால தான் வந்து தண்ணி எப்போவுமே வந்து உள்ளே வந்து பபிள்ஸ் வந்து மேல் நோக்கி அனுப்பிச்சிட்டு இருக்குது. இன்னும் டீப்பாக சொல்ல போனால் இப்போ நீங்கள் தண்ணிக்குள்ளே அதிக டெப்த் உள்ளே போயிட்டீங்கனாலும் இங்கே அதிகமான ப்ரெஷர் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 மீட்டர் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கனாலும் ஒரு அட்மாஸ்பியர் கூடுதலாக அங்கே ப்ரெஷர் இருக்கும். ஸோ வந்து இங்கே சூப்பராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இங்கே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த கட்டா கால்குலேட்டருங்க. இது ஆக்சுவலாக வந்து 600 ப்ரிசிஷன் பார்ட்டை வச்சு இது உருவாக்கிக்கிறாங்க. இதில் வந்து 2 டைப் இருக்குதுங்க. டைப் 1ல பார்த்தீங்கன்னா 8 டிஜிட் ஆன்சர் வந்து டிஸ்பிளே பண்ணும். டைப் 2ல வந்து 15 டிஜிட் ஆன்சர் வந்து டிஸ்பிளே பண்ணுதுங்க. ஸோ வந்து பார்க்கறக்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. 1.5 லட்சம் கால்குலேட்டர் வந்து இதில் வந்து மேட் பண்ணிக்கிறாங்க அந்த பீரியடில். பார்க்கறக்கு எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பாருங்கள். பார்க்கறக்க சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு வகையான விண்டேஜ் டைப் மவுஸ் அண்ட் கீபோர்டு தாங்க. இப்போல்லாம் நம்ம ஒரு லேப்டாப்க்கு வந்து எக்ஸ்டர்னல் கீபோர்டு வாங்கினாலே பேக் லைட் லைன் மேட்டிங்க மவுஸுக்கு மேலே லைட் எரிந்தாலும் ஆசைப்பட்டு நம்ம வாங்குறோம். அப்போல்லாம் பாருங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப ரகடாக இருக்குது பார்க்கறக்கு. பக்காவாக கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டபிள் கலர் டிவி அண்ட் எஃப்எம் வீடியோங்க. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஏதோ இந்த போர்ட்டபிள் சார்ஜரை வந்து கையில் எடுத்துகிட்டு போவாங்க இல்லைங்க, சார்ஜ் போட்டு அந்த மாதிரி இருந்தது. பார்க்கறக்கே இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. இப்போ வந்து இதில் என்னோட காயினை போட்டேங்க. காயினை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ளே போகாமல் ரொம்ப செகண்டுங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. சுற்றிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் கீழே வந்து விழுந்தது. நம்ம அந்த சைடு வந்து நம்ம காயின் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது 2-3 காயின் போட்டு ட்ரை பண்ணோம். ஒட்டாவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இதை பார்க்குறக்கு. ஆக்சுவலாக இதுதாங்க ரியல் பென் ட்ரைவ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இங்கே எக்ஸிபிட் பண்ணிக்கிறாங்க ரியல் பென் ட்ரைவ்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓல்டு விண்டேஜ் டைப் லேண்ட்லைன் டெலிஃபோன் மாடலுங்க. பார்க்கறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுங்களா? இப்போ அந்த டைமில் யூஸ் பண்ணுனா வார்த்தைகள் தான் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் என்ன வார்த்தையும் நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ டயலுங்கிறதுக்கு ஒரு வார்த்தை வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். டயல்னா அவங்களுக்கு டயல் பண்ணு, இவங்களுக்கு டயல் பண்ணுன்னு சொல்லி. ஏன்னா அது அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா கையில் கட்டிக்கிற வாட்ச் மேலே இருக்கிற கிளாஸும் ரவுண்டாக டயலாக தான் இருக்குது. அது நம்ம டயல்னு தான் சொல்கிறோம். ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ டயல்னா என்ன அர்த்தங்களா? அந்த டைமில் வந்து உங்களுக்கு இருக்கிற விண்டேஜ் ஃபோனில் வந்து நம்பர்ஸ் வந்து ஸ்கொயராக இருக்காதுங்க, டிஸ்பிளேயும் இருக்காது. இப்போ ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ண அப்படின்னா 1 ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃபுல் சைக்கிள் நீங்கள் சுற்றணும். 5 ப்ரெஸ் பண்ணி ஒரு முழு சைக்கிள் நீங்கள் சுற்றி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அதோட காலே அடுத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் டயல் பண்ணாலும் நம்பர் ப்ரெஸ் பண்ணாலும் அது டயல் தான் வருது. ஸோ அதே மாதிரி ஹேங் அப்னு என்ன தெரியுங்களா? இப்போ கால் கட் ஆகும்போது ஹேங் அப்னு வருது நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில். ஸோ அந்த டைமில் வந்து ரிசீவர் நீங்கள் வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் வைக்கிறீங்க, ஹேங் அப் மேலே மாட்டுறீங்க. அந்த ஒரு மெத்தட் இப்போ வரைக்கும் கால் கட் பண்ணும்போது வருது. அதே மாதிரி ஹேங் அவுட் அப்படின்னா வந்து நீங்கள் ரிசீவர் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க அந்த டைமில். ஹேங் அவுட்னா என்ன அர்த்தம்னா கெட் டுகெதர், ஒன்றா மக்கள் கூட கலக்கிறது. ஸோ இப்போ வரைக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஹேங் அவுட் அப்படின்னா வந்து நீங்கள் கால் எடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் வந்து இப்போ வரைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விண்டேஜ் டைப் கேமராங்க. இது பாருங்கள், பார்க்கறக்க 2 கண்ணு பத்தாது. இதோட ஃப்ளாஷ் லைட்டு, இதோட டைப்பு, குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. சூப்பராக இப்போ வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்கே வந்து A to Z செக்ஷன் எல்லாமே இருக்குதுங்க. இங்கே வந்து என்ன இல்லைன்னு கேட்கலாம், அந்தளவுக்கு இங்கே எல்லாமே வச்சுக்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷனில் கேமரா செக்ஷனும் ஒன்றுங்க. அதனால தான் இங்கே வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இதோட பில்ட் குவாலிட்டி, அந்த டைப்பு, கவரு, லென்ஸு இதெல்லாம் பாருங்கள், பார்க்கறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. அங்கேருந்து என்னால் நகரவே முடியல. ஏன்னா அது எல்லாமே ரொம்ப நேரம் அட்ராக்ட் பண்ணுச்சு. அதனால தான் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் வீடியோ மாதிரி நான் எடுத்துட்டு இது எல்லாமே ஃபுல்லாக நம்ம 4 பேருக்கு காட்டலான்னு சொல்லிட்டு பாருங்கள், ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ வந்து இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது ரொம்பவே உங்களை இதை அட்ராக்ட் பண்ணு நான் நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தாங்க. ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு மியூசியத்தை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதுதான் எனக்கு வேணும். இப்போ அடுத்து என்னென்ன பொருட்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா சின்னதாக ஒரு ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துட்றேங்க பாருங்கள்.
இப்போ நீங்க அடுத்து என்ன பார்க்க போறீங்கன்னா, இப்போ வந்து ஓல்டு டெலிவிஷனுங்க, அப்புறம் விண்டேஜ் கேமரா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு வேற லெவலுக்கு இருக்கிற கேமராவெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்க. மோட்டார்ஸு, டெஸ்டர்ஸு, பைனாகுலரு, விண்டேஜ் ப்ரொஜெக்டரு, ஆடியோ ரெக்கார்டிங்கு, விண்டேஜ் ரேடியோ, அப்புறம் வந்து விண்டேஜ் ஃபிளாஷ் லைட்டு, அதாவது கேமராக்கு யூஸ் பண்றதுங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக் போனோகிராஃப் மிஷினு, அப்புறம் விண்டேஜ் மைக்ரோவேவன் யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த டைம்ல. அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்க. மல்டிமீட்டரு, ஆம்பிளிஃபையரு, டிஜிட்டல் டேட்டா ஸ்டோரேஜ் சிஸ்டம்ங்க, அப்புறம் ஓல்டு வால் கிளாக்கு, கண்ட்ரோலர்ஸு, கேலரி இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட் பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஏன்னா என்னால் வந்து மனசு வரலைங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொன்ன மாதிரி இங்கே வந்து கார் மியூசியத்துலேயும் சரி, சயின்ஸ் மியூசியத்துலேயும் சரி அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க காட்டுறக்கு. சும்மா வந்து ஒரு 7 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த வீடியோ வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பண்ண முடியல. ஏன்னா இங்கே வந்ததே வந்து இங்கே ஃபுல்லாகவே கவர் பண்ணி எல்லாத்துக்குமே காமிக்கிறதுக்காக மட்டும்தான். ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லான பிளேஸுங்க. ஸோ வந்து அப்கமிங் மினிட்ஸில் நிறையா விஷயங்கள் நீங்கள் சூப்பரான விஷயங்களில் பார்க்க போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் எல்லாமே பார்க்கலாம்.
ஸோ இப்போ நீங்க பார்த்த எல்லா விஷயமே உங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டடான ஃபீல் குடுத்துருக்குன்னு நம்புறேங்க. நான் வந்து இத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி வந்து வீடியோ 1ல ஜிடி நாயுடுவோட கார் மியூசியம் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஃபுல் ரிவ்யூவே போட்டுட்டோம். அது நம்ம இந்த சேனல் இருக்குது. நீங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ போயிட்டு இருக்கிறது ஜிடி நாயுடுவோட சயன்ஸ் மியூசியம்ங்க. அதுவே வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல வந்து இதுவும் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ வந்து என்னோட சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒன் டே விசிட்டுக்காக இங்க தாராளமா கூட்டிட்டு வரலாம். ஏன்னு சொன்னீங்கன்னா, இங்க நாலேட்ஜ் கெயின் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு வேல்யூபிளான மொமெண்ட்ஸ் வந்து உங்கனால அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதை நான் நம்புறேன். அப்புறம் என்னோட சைட்லேருந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. இப்போ நான் வந்து எக்ஸிபிட் பண்ணி ரிவ்யூ பண்ணினது ஒரு சயின்ஸ் மியூசியம். நான் வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி பண்ணி தான் வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிறேன். ஆனால் என்னையும் மீறி ஏதாவது ஒரு இடத்துல வந்து சின்ன தவறுதலா நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன்னா, அது என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அதை நான் சரி செஞ்சு நான் ரீபோஸ்ட் பண்ணுறேங்க. அப்படி ஏதாவது நான் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு நான் ஃபஸ்ட்டே நான் சாரி கேட்டுக்கிறேங்க. ஸோ வந்து இவ்வளோ தூரம் வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது நான் வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான மூமெண்ட்ல வந்து உங்களை நான் சந்திக்கிறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.